நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனுஷி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில காட்சிகள், வசனங்களை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது சில காட்சிகளை மாற்றி அமைக்கவும் ஆணை பிறப்பித்திருக்கிறது. முழுமையான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம். நீதிமன்றம் இதன் மீதான என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் கம்பெனி தயாரித்திருக்கிறது. படத்தை இயக்குனர் கோபி நாயகா இயக்கியிருக்கிறார். படத்துக்கு இளையராஜா இசையமைத்துள்ளார். படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்க மறுத்ததை எதிர்த்து பட தயாரிப்பாளர் வெற்றிமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கின் விசாரணையின் பொழுது சென்சார் போர்டு தரப்பில் மனுஷி திரைப்படத்தில் 25 காட்சிகளை நீக்கவும் 12 காட்சிகளை மாற்றியமைக்கவும் பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. வெற்றிமாறன் தரப்பில் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் மற்றும் வசனங்கள் தொடர்பாக சென்சார் போர்டின் தகவல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் கடந்த 24ஆம் தேதி மனுஷி திரைப்படத்தை பார்த்த நீதிபதி என் ஆர் வெங்கடேஷ் படத்தில் கடவுள், அறிவியல், நம்பிக்கை, சித்தாந்தம், அடையாளம் ஆகியவை குறித்து வெளிப்படையான உரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சென்சார் போர்டு நீக்க வேண்டும் என்று பரிந்துரைத்த சில காட்சிகளை நீக்க வேண்டாம், சில காட்சிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவின் அடிப்படையில் காட்சிகள், வசனங்களை நீக்கி மாற்றி அமைத்து 2 வாரங்களில் சென்சார் போர்டுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், சென்சார் போர்டு உரிய சான்றிதழை மனுஷி திரைப்படத்திற்கு 2 வாரங்களில் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைத்தார். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.